ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா கர்த்தாவே, பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஏசப்பா, என் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லுங்க அப்பா. மனிதர்கள் கண்கள் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் அப்பா. எஸ்அப்பா, டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஜெடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனம் மகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவனே சுராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ராஜா இயேசு ராஜா சரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனம் மகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ராஜா இயேசு ராஜா சரோன் ரோஜா. நாற்றமற்ற இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, நாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினீரே. வல்லவரே நல்லவரே, வல்லவரே நல்லவரே. எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனம் மகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவனே சுராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ரோஜா சரோன் ரோஜா. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே. சேற்றில் இருந்து தூக்கி என்னை கண்மலை மேல் நிறுத்தினீரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. அற்புதரே அதிசயமே, அற்புதமே அதிசயமே. எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனம் மகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவனே சுராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா சரோன் ரோஜா. தாயை போல என்னை அவர் சேர்த்தணைத்து கொண்டாரே, சேர்த்தணைத்து கொண்டாரே. தந்தையை போல் என்னை அவர் தோளில் தூக்கி சுமந்தாரே, தோளில் தூக்கி சுமந்தாரே. அப்பாவல்லோ அப்பாவல்லோ, பிள்ளையல்லோ பிள்ளையல்லோ, செல்ல பிள்ளையல்லோ. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனம் மகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்த மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா சரோன் ரோஜா. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நாம் என்று பார்க்க போகிற செய்தி, இளைப்பாறுதல் தருகின்ற ஆண்டவர். கிருபையால் நம்மை ரட்சித்து அன்பினால் நம்மை அரவணைத்து தெய்வீக சமாதானத்தினால் நம்மையும்
சகலத்தையும் நமக்கு நன்மையாக முடிய பண்ணுகிற சர்வ வல்ல தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த மாதமும் நம்மை சந்திக்க கிருபை செய்து இருக்கிறார். அவருக்கே சகல மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்த கர்த்தரை மனதார துதிப்போம். மனதில் சமாதானமே இல்லை, மனதில் பரிசுத்தமான நினைவுகளே இல்லை, மனதில் அமைதியே இல்லை, மனதில் ஆறுதலே இல்லை. அது எங்கே கிடைக்கும்? எனக்கு ஏன் இந்த நிலைமை என்று புலம்பி அழுகின்ற ஆத்துமாக்களுக்கு ஏராளம் நம்மை சுற்றிலும் உண்டு. தீராத வியாதியின் பிடியில் சிக்கி தவிக்கும் அநேகர் சுகம் பெறுவதற்காக மருத்துவர்களையும் தேடி அலைந்து மனம் கசந்து அழுகிறவர்கள் ஏராளம் உண்டு. தவறான நண்பர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு புதிய பழக்க வழக்கங்களில் சிக்குண்டு அதில் இருந்து விடுபட முடியாமல் தவிக்கும் வாலிபர்களும் ஏராளம் உண்டு. எனக்கு நல்ல வேலை உண்டு, நல்ல வசதியான வாழ்க்கை உண்டு, நல்ல சரீர சுகம் உண்டு என்றும் எனக்கு எந்த கவலையுமே இல்லை என்று சுயநலமாக வாழ்ந்து வறுமையில் வாடி தவிக்கும் ஏழை எளியவர்களுக்கு எவ்வளவும் உதவி செய்ய மனமற்று வாழ்ந்து மடியும் செல்வந்தர்கள் பலர் உண்டு. அதே சமயம் எல்லாரும் வாழணும், எல்லாரும் சமாதானமாக இருக்கணும், என்னால் என்றவரை ஏழைகளுக்கும் தரித்திரருக்கும் தாராளமாக கொடுப்பேன் என்று மனமுகந்து உதவுவரும் உண்டு. மனிதர்கள் பலவிதம், ஆனால் எல்லாரும் மன சமாதானத்தை தேடி திரிகிறார்கள். மனிதருக்குள்ளும் மறைந்திருக்கும் ஆத்துமாவை பற்றி பலர் யோசிப்பதே இல்லை. அப்படி ஒன்று இருப்பதை பற்றி பலர் மறந்து வாழ்கின்றனர். பரிசுத்த வேதாகமம் முழுவதிலும் ஆத்துமாவை பற்றி தெளிவாக பல இடங்களில் சொல்லப்பட்டு உள்ளது. அவைகள்: ஆத்துமா சோர்ந்து போகும் போது கவலை அடைகிறது. ஆத்துமா ஏன் சோர்ந்து போகிறது? கர்த்தரின் கோபம் ஒரு ஆத்துமாவுக்கு விரோதமாக வரும் பொழுது, கர்த்தருக்கு விரோதமான வழியில் ஒரு ஆத்துமா நடக்கும் போது அது சோர்ந்து போகிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். ஜீவ ஆத்துமா என்றால் அது ஜீவனுள்ள தேவனிடம் பேசுகிற பாக்கியத்தை பெற்ற ஆத்துமா. ஆத்துமா தேவனுடன் பேசினான். தேவன் ஆதாமுடன் பேசினான். உயிரற்ற சடலம் பேசாதது போல ஜீவனற்ற ஆத்துமாவும் பேசுவது இல்லை. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்றால் அது ஜீவனாகிய கிறிஸ்துவை இழந்துவிடும். பட்டு போன ஒரு மரம் பல வருடம் சென்று பார்த்தாலும் அது அப்படியே இருப்பதை போலவே கிறிஸ்துவாகிய ஜீவனை இழந்து ஆத்துமாக்கள் பல வருடம் பூமியில் உயிர் வாழ்ந்தாலும் அவர்கள் தேவனுக்காக ஒன்றும் செய்யாமல் வந்த வண்ணமே திரும்புவார்கள். ஒரு தோட்டக்காரன் மரங்களை நட்டு அதற்கு உரம் இட்டு நீர் பாய்ச்சி அதை வேலி அடைத்து பாதுகாத்தான். பாதுகாப்பதன் நோக்கம் அது வளர்ந்து பெரிய மரமாகி நிறைய கனிகளை கொடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் செய்வது போல கர்த்தரும் நாம் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து கனி கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஏசாயா 5:2 தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்து இருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதை அது சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். 1 யோவான் 5:11-12 படி அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. யோவான் 1:2-4 நமது ஆத்துமாவில் கிறிஸ்து ஜீவனாக ஒளியாக பிரகாசிக்கும் போது நமது ஆவிக்குரிய வாழ்வும் பிரகாசம் அடையும்.
பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். நமது ஆத்துமாவை உயிர்ப்பிப்பது எது? கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் உள்ளது. தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும் போது, அதை வாசிக்கும் போது நமக்குள்ளே கிறிஸ்துவின் ஜீவன் உண்டாகுகிறது. அந்த ஜீவன் செயலற்ற நிலையில் இருந்த நமது ஆத்துமாவை மறுபடியும் செயல்பட வைக்கிறது. ஆவியை உயிர்ப்பிக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவியும் ஜீவனும் உள்ள வார்த்தையே கிறிஸ்துவின் வார்த்தை. பரிசுத்த ஆவியில் பரிசுத்தம் உள்ளது போல கிறிஸ்துவின் வார்த்தையில் உயிர்ப்பிக்கும் வல்லமை உள்ளது. மரித்த லாசரு வீட்டில் அநேகர் அழும் சத்தம் கேட்டது. ஆனால் எப்பொழுது கிறிஸ்து அந்த வீட்டின் அருகே வந்து மரியாள் மார்த்தாளிடம் பேசினாரோ அப்பொழுது அங்கே விசுவாசம் உயிர் பெற்றது, நம்பிக்கை உயிர் பெற்றது. இயேசு கல்லறையிடம் சென்று லாசருவே வெளியே வாய் என்று அழைத்த போது என்ன நடந்தது? அவர் ஆத்துமாவும் ஆவியும் அவன் சரீரத்துக்குள் திரும்பவும் வந்தது. இது மனித ஞானத்தினால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அற்புதமான செயலாக உள்ளது. தேவனால் மனிதனை மிக எளிதாக அறிந்து கொள்ள முடியும். தேவனால் எளிதாக மரித்தோரை எழுப்ப முடியும் என்பதை லாசருவின் கல்லறை அருகே நின்றவர்கள் கண்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். யோவான் 11 25, 26 படி எந்த மனுஷனும் கூற முடியாத ஒன்றை கூறினார். இயேசு எந்த மனிதர்களாலும் செய்ய முடியாததை செய்தார். இயேசு காரணம் அவர் மனித சரீரத்தில் இருந்த கர்த்தர் என்பதை அந்நாளில் இருந்து அநேகர் அறியாமல் இருந்தது போலவே இந்நாளிலும் பலர் இருக்கிறார்கள். உலகில் பிறந்த மனிதர்கள் எல்லாம் மரித்தார்கள், ஆனால் ஒருவரும் உயிர்த்தெழவில்லை. கிறிஸ்து ஒருவரே மரித்தும் பின் 3ஆம் நாளில் உயிரோடே எழுந்து இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடே இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவனாய் இருக்கிறேன். வெளிப்படுத்தல் 1 படி கிறிஸ்துவே உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை பலரால் விசுவாசிக்க முடியாவிட்டாலும் கர்த்தருடைய வசனங்களில் உயிர்த்தெழுதல் உண்டு என்பதையும் கடைசி நாளில் உலகத்தின் முடிவில் நியாயத்தீர்ப்பு உண்டு என்றும் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவைகள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கர்த்தரால் அபிஷேகம் பெற்ற தாவீது ராஜா, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உமது பரிசுத்தவானே அழிவை காண ஒட்டீர். பாவ மன்னிப்பை பெற்று கர்த்தருடைய பிள்ளைகளின் ஆத்துமாக்களையும் கர்த்தர் பாதாளத்தில் விழாதபடி அவர்கள் மரண நாளிலே அவர்கள் ஆத்துமாவை மீட்க தமது தூதர்களை அனுப்பி அவர்களை தன்னுடன் சேர்த்து கொள்ளுகிறார். அன்றியும் பரலோக ராஜ்யம்
கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார வைத்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். அப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவைகளை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். கர்த்தருடைய வருகைக்காக அநேக அடையாளங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றன. அவைகள் இந்நாட்களில் நடந்து வருகிறது. நம் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தாமல் கர்த்தருக்கு பிரியமானதை செய்து பரிசுத்தமான ஆண்டவரை முழு மனதுடன் ஆராதித்து வரும் பொழுது கர்த்தர் நமது ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் இம்மையிலையும் மறுமையிலையும் தந்து ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நல்ல இருதயத்துடன் அநேகர் ஆன்லைன் ஊழியத்தை துவக்குகிறார்கள். ஆனால் காலப்போக்கில் அரசு விடுமுறை, கம்பெனி விடுமுறை இருந்தாலும் கூட பலர் ஆலயத்தை நேசிப்பதை குறைந்து வருவதை வேதனையான காரியம்தான். சிலர் மாதத்தில் ஒரு முறை எப்படியாவது ஆலயத்தில் வந்து ஆராதனையில் கலந்து கொண்டு சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்கும் போது இன்னும் அதிகமான கிருபைகளை நாம் கர்த்தரிடத்தில் இருந்து பெற முடியும். நாம் கர்த்தரை கனப்படுத்தும் பொழுது கர்த்தரும் நம்மை கனப்படுத்துவார். நாம் பூலோக ஆசைகளை மனதில் நிரப்பி பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி ஒருபோதும் நீங்காத வாதைக்கு தப்பி ஓட மனதில்லாமல் பாவத்துக்கு திரும்பி செல்பவர்களும் நித்தியத்தை தேடாமல் கொடுக்கப்பட்ட கிருபைகளை மறந்து போனவர்களும் கிருபையை வீணாக்குகிறவர்களும் உபத்திர காலத்தில் சிக்கி கொண்டு புலம்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருப்பது என்றால் கர்த்தருக்கு காத்திருப்பது என்பது அதிகாலையில் எழும்பி அவரை மனதார துதித்து அவரது கிருபையை வாஞ்சையாய் தேடுவதாகும். மிகுந்த இரக்கம் உள்ளவர்களின் முகத்தையே பகலும் நோக்கி பார்த்து அவர் அருளும் ஆத்துமா மன்னாவை ஆசையாய் உட்கொண்டு அல்லேலூயா ஓசன்னா என்று ஆர்ப்பரிக்கும்படி அகில உலகிலும் அவரின் நாமத்தை போற்றி புகழ்ந்து நித்திய நாதரை பாடி கொண்டாடி பாவ அருவருப்புகளை தூசியும் குப்பையுமாக உதறி சென்று பரலோக நித்திய நாதரின் பேரொளியில் மகிழ்ந்து மனதை ஒருமுகப்படுத்தி தன்னை மீட்டு கொண்ட தேவ ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை மனதார புகழ்ந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அற்பமாக எண்ணி தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலையும் வளர்ந்து பெருகி மகா பரிசுத்தமான விசுவாசத்தை மனதார பின்பற்றி ஜெயித்து தேவ ஆவியின் பலத்தினால் தேவன் கொடுக்கும் பணிகளை சிறப்பாக செய்து தேவ கோபத்துக்கு தப்பி பிழைத்து கிருபை நாதரை உயர்வாக நினைத்து தன்னையும் தனக்கு உண்டானதையும் அர்ப்பணித்து நீரின்றி எதுவும் இல்லை என்பதை உணர்ந்து தன் வாழ்வை ஒப்பு கொடுத்தவர்களையே கர்த்தரின் கிருபை பெற்ற பரிசுத்தவான்கள். கர்த்தர் விரும்பாத பல காரியங்களை நம் உள்ளத்தில் இருக்கும் பொழுது பூரண சமாதானத்தை பெற முடியாது. வேத வசன வெளிச்சம் நம் ஆத்துமாவின் மேல் விழும் பொழுது மட்டுமே நமது ஆத்துமாவில் எவ்வளவு அழுக்குகள் படிந்து உள்ளன என்பது தெரிய வரும். ஆத்துமாவை வெண்மையாக்குவதற்கு மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெறுவதுதான் ஆத்துமாவை சுத்தப்படுத்தும். பரிசுத்த ஆவியாகிய ஜீவ தண்ணீர் பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னத்தில் வாழ்வதே நாம் பாவத்தில் விழுந்து அழியாமல் பாவத்துக்கும்
அழியாமல் பாதுகாக்கும் அற்புதமான வழி. ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் ஆத்துமாவை சத்திய வசனத்திலே பாதுகாக்கணும். ஆத்துமாவின் வேதனை என்பது கர்த்தரின் தண்டனை. ஆத்துமாவின் சமாதானம் என்பது கர்த்தரின் ஆசீர்வாதம். ஆத்துமா கர்த்தரை வாஞ்சையோடு தேடும் பொழுது அவரை கண்டு சந்தோஷப்படும். ஆத்துமா கர்த்தரை தேடுவதை நிறுத்திவிட்டு பொன்னையும் பொருளையும் தேடும் பொழுது சஞ்சலத்திலும் வருத்தத்திலும் அகப்படும். ஆத்துமாவின் பாவம் ஆவியை விசனப்படுத்தும். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாய் இருப்பதாக. கர்த்தருக்கு நாம் செய்து வரும் பிரயாசத்தை நினைத்து கர்த்தர் நம் வாழ்வை பிரகாசமாக்குவாராக. பரிசுத்த ஆவியானவருடன் இணைந்து நாம் ஏறெடுக்கும் ஜெபங்கள் மிகுந்த ஆசீர்வாதமானது. பரிசுத்த ஆவியானவர் நமது பலவீனமான நேரங்களில் தாயை போல் வந்து நம்மை தேற்றுவார், தந்தையை போல வந்து நம்மை பாதுகாப்பார். இது பரிசுத்த ஆவியானவர் மாம்சமான யாவர் மீதும் தன்னுடைய ஆவியை ஊற்றுகிற காலமாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவி அசைவாடும் போது நமது மனதில் உள்ள கவலைகள் மனபாரங்கள் இமை பொழுதில் விலகி ஓடிவிடும். கர்த்தருடைய ஆவியானவர் நமது சபைகளில் அசைவாடும் போது அநேகர் சத்துருவின் பிடியில் இருந்தும் பாவத்தின் பிடியில் இருந்தும் விடுதலை அடைவார்கள். கர்த்தருடைய ஆவி இல்லாத இருதயம் பாழடைந்த கிணறு போல் வறண்டு காணப்படும். எல்லாம் இருந்தும் கிணற்றில் தண்ணீர் இல்லாவிட்டால் அந்த கிணற்றை யாரும் விரும்ப மாட்டார்கள். அதுபோல நமக்கு அழகு இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், உயர்ந்த கல்விகள் இருக்கலாம், வசதியான வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியாகிய ஜீவ தண்ணீர் நம் உள்ளத்தில் நதியாக எப்பொழுது புரண்டு வருகிறதோ அப்போதுதான் நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக கனிகளாய் மாற முடியும். வேதம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். இப்பொழுது நாம் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நித்திய அழிவை நோக்கி ஓடும் ஆத்துமாக்களை மீட்டெடுக்க கர்த்தர் நம்மை தேடுகிறார். நம் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும், அநேகர் அபிஷேகம் பெற வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தரை அறியாத ஆத்துமாக்களுக்கு கர்த்தரை அறிவிக்கும் போது கர்த்தர் நமது வரங்களினாலும் கனிகளினாலும் நிரப்புவார். பேதுரு ஆவியானவரால் நிறைந்து பிரசங்கித்த போது கொர்நெலியு வீட்டார் ரட்சிக்கப்பட்டார்கள். பரிசுத்த பவுல் ஆவியால் நிரம்பி ஜெபித்த பொழுது அநேகர் வியாதியஸ்தர்கள் சுகம் அடைந்தார்கள். பிலிப்பு சமாரியாவில் சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது அந்த பட்டணம் சந்தோஷப்பட்டது. ஆண்டவருடைய வருகைக்காக அடையாளங்கள் வேகமாக நடந்து வருகிறது. இயற்கை அழிவுகள், கொடிய வியாதிகள், பல தேசங்களில் பஞ்சங்கள், சில தேசங்களில் யுத்தங்கள் மனித வாழ்வை நம்பிக்கையற்றதாக்குகிறது. ஆனால் கர்த்தருடைய வேதம் நமக்கு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தருகிறது. நமது ஆண்டவரின் வார்த்தைகள் நம்மை திடப்படுத்துகிறது. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதே இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடியும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லப்பட்டு உள்ளது.
பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தம் இல்லாதவன் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. எபிரேயர் 12 அதிகாரம் 14 வசனம். மனதில் உண்டாகும் பரிசுத்தமே வெற்றியின் திறவுகோல். நமது மனது பரிசுத்தமான தேவன் வாசமாயிருக்கும் மகா பரிசுத்த ஸ்தலமாகும். பழைய மனுஷனில் பாவமும் அதன் விளைவாக சாபமும் அதன் மூலமாக மரணமும் நமது மனதின் பரிசுத்தத்தை கெடுத்து போட்ட அசுத்த ஆவிகளும் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்து நமது பழைய மனுஷனில் இருந்து பாவத்தையும் அதன் விளைவாக வந்த சாபத்தையும் நமது மனதில் இருந்த மரணத்தையும் அதன் அதிகாரமாகிய தீய வல்லமைகளையும் அழித்து புது சிருஷ்டியாக நமது மனதை மாற்றுகிறார். உள்ளான எண்ணங்கள் மாறுகிற போது உள்ளான நினைவுகள் பரிசுத்தமடையும் பொழுது வெளியான நினைவுகள் பரிசுத்தமடைகிறது. உள்ளான சிந்தையில் பரிசுத்த ஆவியின் வல்லமையான செயல்கள் நடைபெறும் பொழுது வெளியான மனுஷனில் பல மாற்றங்களை காண முடியும். பரிசுத்தம் என்பதே தேவனின் இலக்கு. அதையே அவர் உருவாக்குவார், அதையே அவர் உபயோகிக்கிறார், அதையே அவர் கனப்படுத்துவார், அதையே அவர் ஆசீர்வதிப்பார். இதையே மறுபிறப்பு அல்லது ஆத்தும ரட்சிப்பு என அழைக்கிறார். பாவத்தினால் சிறை வைக்கப்பட்ட நமது ஆத்துமாவை தன்னிசையாக அந்த சிறையில் இருந்து வெளியே வரும் ஆற்றல் இல்லாதபடியினாலே நமது ஆத்துமாவை விடுவிக்க ஒருவர் தேவைப்பட்டார். அவர் நமது சத்துருவிடமிருந்து நம்மை மீட்பதற்காக தேவனால் அனுப்பப்பட்டார். அவர் நமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். மத்தேயு 1 அதிகாரம் 21 இரட்சகர் நமது மனதுக்குள் வர தடையாக இருப்பது பாவமே. பாவம் நம்மை விட்டு அகற்றப்பட நாம் அவருடைய உதவியை நாடுவதற்கு பெயரே ஜெபமாகும். அவரை அழைக்கும் தேவ திட்டம். ஜெபிப்பவர்கள் தேவனிடம் இருந்து பெறும் நன்மைகள் ஏராளம். அதில் பிரதானமானதுதான் ஆத்தும மீட்பு. ஆத்துமாவை பரிசுத்தமாக்கவும் பாதுகாக்கவுமே இயேசு கிறிஸ்து விலை மதிப்பற்ற இரத்தம் சிந்தப்பட்டு சிலுவையில் வடிந்தோடின நமது இரட்சகரின் இரத்தமே நமது சத்துருவை வீழ்த்தி நம்மை அவர் மீட்பதற்காக செய்த மிக பெரிய தியாகம். ஆத்துமா பேசுகிறது, ஆத்துமா பார்க்கிறது, ஆத்துமா கேட்கிறது, ஆத்துமா யோசிக்கிறது, ஆத்துமா வாஞ்சிக்கிறது, ஆத்துமா தாகமடைகிறது, ஆத்துமா வருத்தம் அடைகிறது, ஆத்துமா சோர்வு அடைகிறது, ஆத்துமா களி கூர்ந்து மகிழ்கிறது, ஆத்துமா பலன் அடைகிறது. முடிவிலே ஆத்துமா சரீரத்தை விட்டு எடுத்து கொள்ளப்படுகிறது. ஆத்துமாக்கள் சரீரமின்றி வாழும் பொழுது அது மிகவும் கலங்குகிறது. கிறிஸ்துவின் ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவது இல்லை. கிறிஸ்து அல்லாத ஆத்துமாக்கள் பாதாளத்தில் இருந்து விடுதலை பெற வழி ஏதும் இல்லை. ஆத்துமாவின் எதிர்காலம் நித்திய வேதனை அல்லது நித்திய இளைப்பாறுதல். பரிசுத்தம் ஆக்கப்பட்ட ஆத்துமாக்களே பரலோகத்தில் வாழும் கிருபை பெற்றவர்கள். பரிசுத்தம் இழந்த ஆத்துமாக்கள், பரிசுத்தத்தை விரும்பாத ஆத்துமாக்கள், அசுத்தத்தை ஆவலாய் தேடின ஆத்துமாக்கள் வாழும் இடம் பாதாளம். சமாதானத்தை விரும்பாத ஆத்துமாக்கள், கிறிஸ்து கொடுக்கும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள மனமற்ற ஆத்துமாக்கள் முடிவு எரிகின்ற அக்கினி கடலிலே. ஆத்துமாவின் கதறல் முடிவில்லாதது. கர்த்தர் நம் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன்.